ஈடி தமிழர்களுக்கு வணக்கம். உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குதோ அப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்வியை, அதுவும் பொதுவாக இப்போ லாஸ்ட் ஒரு 5-10 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரபலம் அடைஞ்சிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணுற எஸ்ஐபி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டு தெரியுதோ இல்லையோ, நிறைய பேருக்கு எஸ்ஐபி தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எஸ்ஐபியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரும்போது எப்பப்பெல்லாம் மார்க்கெட் இறங்குதோ 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி சில வருஷங்கள் ஆன இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூ கம்மியாகும், அதாவது ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். ஆர் சம்டைம்ஸ் நான் இப்போ ரீசெண்டாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் எஸ்ஐபியில் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நெகட்டிவாகவும் இருக்கும். அப்போது ஜென்ரலாக வந்து இருக்கிற கேள்வி என்னென்னா, நான் இப்போ இந்த எஸ்ஐபியை தொடரணுமா, இல்லை ஃபண்டை மாற்றணுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. ஆர் இந்த மாதிரி ஒரு ஃபாலிங் மார்க்கெட்டில் நான் வந்து என்ன பண்ணால் பெட்டரான ஒரு ரிசல்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற கேள்வி வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்குது. ஸோ முதல்ல வந்து மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா முதல்ல நம்ம பேனிக் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் பண்ணுற எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுடைய ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அது வந்து கரெக்டாக பண்ணுறதுக்காக தான் நீங்கள் எஸ்ஐபியை பண்ணுறீங்க. ஒன்று, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெகுலராக நான் பண்ணுறேன், ஸோ டிசிப்ளின்டாக இருக்கேன். செகண்ட், அது ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அப்போ அந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் எனக்கு வந்து ஃபேவரபுளாக இருந்ததுனாலே லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும். ஆனால் சேலஞ்ச் என்னென்னா, நான் ஒரு வாட்டி எஸ்ஐபி போட்ட உடனே நான் என்னோடய என்ஏவி மூவ் ஆகலையான்னு நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஏமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் இப்போ லாஸ்ட் ஒரு 18 மாதமாக வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்கல. அப்போ நீங்கள் 18 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின என்ஏவி கூட சம்டைம்ஸ் வந்து ப்ளஸுக்கு வராமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் பெட்டராக சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் அனதர் ஒரு 1-2-3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு 20-30% மேலே போச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கின எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும், அதாவது உங்கள் யூனிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்ஏவி அப்ரிஷியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேல்யூ பெட்டராகும். ஸோ அதனால் ஒன்று, எஸ்ஐபி நீங்கள் தொடர்றதுல எந்த ஒரு குழப்பமே வேண்டாம், நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். இப்போ இதை நான் என்ன பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் எஸ்ஐபி இல்லாமல் இந்த மாதிரி மார்க்கெட் கீழே இறங்குற டைமில் எதர் நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியோட தொகையை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை என்னால் மாதம் கமிட்டடாக 10,000 போட்டுட்ருக்கேன்னா மாதம் என்னால் அதை 15,000 20,000 மாற்ற முடியாது. ஆனால் என் கையில் வந்து ஒரு 25,000 ஒரு லம்சம் இருக்குது, ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட் விடுற டைமில் நீங்கள் வந்து ஒரு லம்சமாகவும் போடலாம். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 10,000 போடுறீங்க, ஒரு 50,000 ஒன் டைமாக போடுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 மாதத்துக்கான எஸ்ஐபியை நீங்கள் வந்து ஒரே நாளில் போடுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ஏவி லோவராக இருக்கும். என்ஏவி லோவராக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். அண்ட் ஒன்ஸ் யூனிட்ஸ் நிறையா கிடச்சதுன்னா மார்க்கெட் ஏறும்போது என்ஏவி அப்ரிஷியேட் ஆகும்போது நீங்கள் போட்ட எல்லா பணத்தோட ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டராக தான் போகுது. ஸோ பெட்டராக ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்னா கண்டிப்பாக ஒன்று உங்கள் எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லம்சம் எதாவது இருந்ததுன்னா இந்த டைமில் நீங்கள் போடலாம். ஸோ முதல்ல இந்த என்ஏவி இறங்குறத பார்த்து பேனிக் ஆக வேணாம். எப்போவுமே நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பை லோ செல் ஹை அப்படின்றதான் நமக்கு தெரியும். ஏன்னா நான் லோவாக இருக்கும்போது வாங்கி அது மேலே போகும்போது தான் நான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ லோவாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் எனக்கு வந்து பணம் இமீடியட்டாக தேவையில்லைன்றது பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபியை வந்து டபுளும் பண்ணலாம், இல்லை லம்சம் ஆட் பண்ணலாம். இல்லை என்னால் ரெண்டும் பண்ண முடியலையா, இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் கூட வேண்டாம், ஐயோ இந்த டைமில் என்னால் வாங்க முடியலையேன்னு வருத்தப்படாமல் உங்களால் எதை பண்ண முடியுமோ நீங்கள் கமிட்டடாக பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே அடுத்த ஒரு வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ மார்க்கெட் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிட்டர்ன்ஸ் பெட்டர் ஆகிடும். ப்ளஸ் நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3-4 வாட்டியாவது ஒரு பேட்ச் ஆஃப் டைம் வரும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட என்ஏவி அப்ரிஷியேட் ஆகாது அண்ட் உங்களை டெஸ்ட் பண்ண தான் செய்யும். அண்ட் முதல் வாட்டி அந்த டெஸ்ட்டை கடக்கிறது வந்து எப்போவுமே கஷ்டம். ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஒரு இருட்டறையிலேருந்து வெளியே போகும்போது வெளிச்சம் வந்துடுச்சுன்னா எனக்கு நம்பிக்கை வந்துடும். அடுத்த வாட்டி நான் இருட்டில் பயணிக்கும் போது கூட எனக்கு பயம் இருக்காது. ஏன்னா இவென்ச்சுவலாக எனக்கு வெளிச்சம் வந்துரும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது முதல் வாட்டி நஷ்டம் அடையும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பேனிக் இருக்கும். பட் இவென்ச்சுவலாக ஒரு சைக்கிளை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னாலே, நீங்கள் ஒரு வாட்டி ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்ஐபி மேலே கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எஸ்ஐபி பண்ணிகிட்டு இருக்கும்போது கவலைப்படாமல் பண்ணலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட வளர்ச்சி, இன்ஃபேக்ட் ரீசெண்டாக வந்த வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்டும் சரி, ஐஎம்எஃப் ரிப்போர்ட்டும் சரி, இந்தியா தான் வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்னு சொல்லியிருக்காங்க. 7% மேலே வளர்கிற சில பொருளாதாரத்தில், அதுவும் இந்த அளவுக்கு பெரிய பொருளாதாரத்தில் இந்தியா மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் நீங்கள் தொடர்ந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிகிட்டே போகலாம். எப்போவுமே ஒரு பக்கமாக ரிட்டர்ன்ஸ் போகாது. ஏற்ற இறக்கம் இருந்தால் தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால்
எஸ்ஐபியை பற்றி கவலைப்பட வேணாம், தொடர்ந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டே வாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக எந்த கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறோம். பார்த்ததுக்கு நன்றி.